சிந்தாமணி அனுப்பின சாமியார்னு சொல்லிட்டு விஜயாவுடைய வீட்டுக்கு பூஜை போடுறதுக்காக ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்துட்டு இங்கே விஜயா வீட்டுக்கு வந்துட்டு எல்லா பூஜை வேலைகளையும் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு சாமி வந்துட்டு அருள்வாக்கு சொல்கிறாங்க. மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு வேளை மீனா இந்த வீட்டில் இருந்தால் உன்னுடைய இந்த இரண்டாவது மருமகள்னால உன் புருஷனுடைய உயிருக்கு ஆபத்து, உன்னுடைய தாலியோ கழுத்தில் இல்லாமல் போயிடுன்ற அளவுக்கு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர கோபம் வருது. அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கவும் செய்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்கன்னு இங்கே உட்காந்துருக்க விஜயா கேட்க, ஆமாம், இந்த வீட்டில் இந்த இரண்டாவது மருமக மீனாவால் மிக பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயோ, நான் அப்போவே நினச்சேன் இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் யாராவது கேட்டிங்களா? இன்னும் ஏண்டி இங்கே நின்றுட்டுருக்க, கிளம்பி போடி அப்படின்னு அங்கே நிற்கிற விஜயா மீனாவை பார்த்து சொல்ல, மீனா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. என்னங்க இதுன்னு மீனா போயிட்டு அங்கே முத்துவை பார்க்க, மாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் பார்க்குறாங்க. விஜயா கொஞ்சம் நிதானமாக இருன்னு சொல்ல, என்னால் எப்படிங்க நிதானமாக இருக்க முடியும், அதுவும் இவளால் உங்கள் உயிருக்கு ஆபத்தான் அப்படின்னு அங்கே நிற்கிற விஜயா சொல்ல, உடனே அங்கே நிற்கிற முத்து வந்துட்டு அடுத்து ட்ராமா ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இந்த ட்ராமாவை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு நினச்சிட்ருக்கேன். எங்கள் முத்து உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே நிற்கிற அந்த சாமி 90 எடுத்து நேராக நெத்தியில் பூசிக்கிறாங்க. 3 பட்டையை பூசிக்கிட்டு கையை மேலே தூக்கிக்கிட்டு சாமி ஆடுற மாதிரி ஒரு ஆட்டத்தையும் ஆடுறாங்க. நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். எங்கள் முத்து, யார் சாமி, யார் நீங்கள் அப்படின்னு அங்கே நிற்கிற எல்லா அந்த அண்ணாமலை வந்துட்டு கேட்குறாங்க. டே முத்து, என்ன ஆச்சு அப்படின்னு முதல்ல பிடிக்கிறவங்க, நான் தான் அருள் வாக்கு சொல்கிற சாமி வந்திருக்குன்னு சொல்லும்போது ஒரே நேரத்தில் எப்படி 2 பேருக்கும் சாமி வர முடியும்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே வாயை பழந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லு, நீ உண்மையை சொல்லாமல் பொய்க்கு மேலே பொய்ய நீ சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். என்னுடைய பக்தர் இந்த குடும்பத்தில் இருக்க இந்த மீனா தான். எனக்கு தினம் இங்கே பூஜை பண்ணுறதும் இந்த மீனா தான். இந்த மீனாவை நீ தப்பாக பேசுகிறத ஒரு கடவுளாக என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால தான் நான் இவன் உடம்புக்குள்ளே வந்தேன். நீ உடம்புக்குள்ளே வராமலேயே போய் பித்தலாட்டம் பண்றியா? சாமின்ற பேரில் இப்படி ஏமாத்தி தெரியுறியா? இந்த மாதிரி பண்ணுற உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தண்டனையை நானே கொடுக்குறேன். இனி உன் குடும்பத்தில் இனி எந்த சொரும் பொங்காது. இனி உன் வயிற்றுக்கோ உன் குடும்பத்துக்கோ நீ சாப்பாடு போடக்கூட வழி இல்லாமல் இனி ரோடா அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த அம்மா காலில் விழுந்து, ஐயோ சாமி நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சிந்தாமணி சொல்லி தான் வந்தேன். நான் எனக்கு இந்த மாதிரி அருள் வாக்கு சொல்லி இங்கே பழக்கம் இல்லை. எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் வேறு வழி இல்லை. அதனால தான் நான் இப்படி போய் சொன்னேன். அந்த அம்மா மிரட்டி தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிற்கவும் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேடியும் அவங்க அம்மா பணமும் கொடுத்தாங்க. வேறு வழி இல்லாமல் தான் இதெல்லாம் பண்ணினேன். என் உடம்புக்குள்ளே எந்த சாமியும் வரல. நான் அருள்வாக்கு சொன்னது எல்லாமே போய் தான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இங்கே சாமி முன்னாடி மண்டிகிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அந்த லேடி. இதை பார்த்த முத்துவும் அப்போ தான் நிதானத்துக்கு வராங்க. அப்பா, இந்த பொம்பளை இங்கே பொய் வேஷம் போடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் தப்பா நான் சாமி வந்த மாதிரி நடித்தேன். ஆனால் உன்னா சாமின்ற ஒரு பேரை சொல்லி ஊர் உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு முத்து அந்த அம்மாவை திட்ட, உண்மையிலேயே என்னுடைய உடம்புல கடவுளுடைய அருள் பக்தி வரும். ஆனால் இந்த அம்மாவால் தான் நான் எல்லாத்தையும் பொய் சொல்ல துணிஞ்சேன்னு சொல்ல, இதுக்கு அம்மா மட்டும்தான்ப்பா கூட்டாகவும் இருப்பாங்க. ஏன்னா அம்மாவுக்கு தானே மீனா வீட்டில் இருக்கதே பிடிக்காது. மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு அம்மா தானே அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அதை தான் இப்போ இந்த சின்னமணி கூட சேர்ந்து இவங்க வேலையும் பார்த்துருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கே நின்றுட்டு இருக்க அண்ணாமலை விஜயா பக்கத்தில் போகிறாங்க. நீயும் நானும் இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் நீ இப்போ தெரிந்தவ அப்போ தெரிந்தவன்னு பொறுத்து போனேன். ஆனால் எவ்வளவு பொறுத்து போனாலும் நீ திருந்துற மாதிரி இல்லை விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. இல்லைங்க, சத்தியமாக எனக்கு சிந்தாமணி இதெல்லாம் சொல்லி தான் ஆளை வரவழைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அது எப்படி பூஜை போடுறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டிருக்கீங்க? அப்படியே பூஜை போடுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன சொன்னால் இந்த வீட்டில் கலவரம் நடக்குன்றதையும் சொல்லியிருக்கீங்க. சொந்த குடும்பத்திலேயே இப்படி பில்லி சூனியை வைக்கிற ஒரே ஒரு ஆளுன்னா அது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு முத்துவும் சொல்லி திட்டுறாங்க. அங்கே நின்றுட்டுருக்க ரவியும், என்னம்மா நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது விஜயா கணத்தில் அந்த சாமி முன்னாடியே ஓங்கி பல்லான்னு ஒரு அறையை அண்ணாமலை விடும்போது அந்த அம்மாவே பயந்து போய் ஒடுங்கி நிற்கிறாங்க. போங்கம்மா முதல்ல இங்கேருந்து அப்படின்னு அங்கே முத்து முத்துட்ட அந்த அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி போய்டுறாங்க.
முத்து உடனே எங்கள் விஜயாவை பார்த்து, நானும் மீனாவும் இங்கே வீட்டில் இருக்க பிடிக்கலைன்னு பல தடவை சொல்லியிருக்கீங்க. எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சிருக்கீங்க. எல்லாம் பண்ணியிருக்கீங்க. நாங்களும் இந்த வீட்டில் இருக்கோன்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அப்பாவுக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் நாங்கள் இப்போயும் இருந்துகிட்டு இருக்கோம். ஒரே ஒரு வார்த்தை, அப்பா எங்களுக்காக எங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டாருனா போதும், அவரை நான் கூட்டிகிட்டு போய் எப்படினாலும் வச்சு காப்பாற்றுவேன்னு சொல்ல எப்படா முடியும்? இருக்கிற காரையும் அடமானம் வச்சுட்டேன். ஒரே ஒரு காரை வச்சு எப்படா உன்னால் சம்பாத்தியத்தை பண்ண முடியும்னு சொல்ல, என்னால் என்ன பண்ண முடியுன்றதை வெளியே போனதுக்கு அப்புறம் காட்டி உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இத்தனை அவமானங்களை தாண்டி நாங்கள் இங்கே இருக்கணுமாப்பா? இத்தனை அவமானங்களுக்கு பிறகும் நாங்கள் இங்கே இருந்து இவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணுமாப்பான்னு சொல்ல, இல்லைடா முத்து, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீயும் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ மீனா நாம் சொன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு இப்போவே கிளம்புவோம் அப்படின்னு சொல்ல, என்னங்க அப்படின்னு அங்கே நிற்கிற விஜயா பதட்டத்தோட இங்கே அண்ணாமலையை பார்க்க, போதும் உன்னுடைய அக்கறை இது எல்லாத்தையும் நீ நடிச்சதெல்லாம் போதும். இருக்கிற காலம் வரைக்கும் நீ என்னை மதிச்சதே இல்லையே. எல்லார்கிட்டையும் ரயில் இன்ஜின் டிரைவர்னு நீ கேவலப்படுத்தி தானே பேசின. நீ மீனாக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது. இங்கே முத்துவனி டிரைவர்னு ஏளனப்படுத்தும் போது அங்கே மீனா முத்துவுக்காக இங்கே பேசும்போது என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு கிடைக்காத ஒரு சில விஷயங்கள் என் பையன் முத்துவுக்கு கிடைச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு அதை விட வேறு என்ன வேணும்? ஒரு அப்பாவா இதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். என்னால் இனி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஏற்பட்ட அவமானம் ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இனிமேல் அவங்க தனித்து சந்தோஷமாக வாழட்டும். இந்த குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் எல்லாருக்காகவும் செலவு பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்களே இந்த வீட்டில் இல்லாதப்போ நான் எப்படிப்பா இருப்பேன்னு அங்கே நிற்கிற ரவியை சொல்லட்டே, ரவி நீயும் மாடா அப்படின்னு அங்கே விஜயாவை பார்க்க, எல்லார் வீட்லேயும் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கணும். ஆனால் நம்ம வீட்டில் எப்போதுமே நெகட்டிவான தாட் தானே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நான் முத்து கூடையும் அண்ணி கூடையுமே போய் இறந்துப்பேன் அப்படின்னு ரவியை சொல்கிறாங்க. அப்பா நான் இப்போவே வண்டி ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் கிளம்புங்கப்பா, நம்ம ஒரு நல்ல வீடு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, ஏங்க அப்படி அவசரப்படுறீங்கன்னு சொல்ல, மீனா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்ம இருக்கணுமா? உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது நான் அதை பார்த்துட்டு அமைதியாக இருப்பேனா அப்படின்னு முத்து மீனாவுக்காக பேசுகிறாங்க. இனி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முத்து மீனா எல்லாருமே கிளம்ப, ரவியுமே கிளம்புறாங்க. மனோஜும் விஜயாவும் இந்த வீட்டில் தனியாகவே இருக்கட்டும்னு இங்கே அண்ணாமலை சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. மனோஜ் விஜயா 2 பேருமே அப்படியே முத்து மீனா அண்ணாமலைன்னு 3 பேருமே பார்த்துட்டே நிற்க, மீனா திரும்ப வந்து சொல்கிறாங்க, அத்தை குடும்பம்னா ஒத்துமையாக இருக்கிறதுக்காக தான். இப்படி எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு கிடையாது. இதில் எந்தவித சந்தோஷமும் கிடைக்காதுன்றதை நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்கன்னு மீனாவும் சொல்லிட்டு போகிறாங்க. மீனா கொடுத்த செருப்படியை தாங்காமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. விஜயா மனோஜை பார்த்துக்கிட்டே, அண்ணாமலையும் வீட்டை விட்டு வெளியே போகிறத தடுத்து நிறுத்தவும் முடியலை. அண்ணாமலை முத்து மீனானு இப்படி யாருமே வீட்டில் இல்லாமல் வெறிச்சோடி வீடு கிடக்கு. அமைதியாக உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம சொல்லாமலே இந்த சிந்தாமணி எதுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு கோவம் இங்கே விஜயாவுக்கு வருது. விஜயா உடனே சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க மாஸ்டர், அந்த மீனா வீட்டை விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்ல, எதுக்கு இப்படி பண்ணீங்க சிந்தாமணி? உங்களை நம்பினத்துக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த எங்கள் தலையில் கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? முத்து அதை விட உங்களை விட பெரிய பிளானாக பண்ணி இப்போ அவன் மீனா என் வீட்டுக்காரன்னு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாஸ்டர் சொல்கிறீங்கன்னு கேட்க, நடந்த விஷயத்த விஜய் சொல்கிறது மட்டும் இல்லை, சிந்தாமணியை நல்லா குடுன்னு கொடுத்து கட்டுறாங்க. சிந்தாமணியும் அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு, இந்த அம்மாவுக்கு நல்லது பண்ண போனால் என்னையவே திட்டியலாம். நீ எத்தனை நாளைக்கு நீயும் உன் பிள்ளையும் அந்த வீட்டில் இருக்கீங்கன்னு பார்க்குறேன். இப்போது அந்த வீட்டை விட்டு 3 பேர் போயிட்டாங்க, மீதம் இருக்கிறது நீங்கள் 2 பேர் தானே. எப்படியும் உங்கள் 2 பேரையும் நடுத்தெருவுக்கு கொண்டு வருவேன். அதுவும் நடக்க தான் போகுது விஜயா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பக்கம் சிந்தாமணி யோசனையில் நிற்க, விஜயா ரொம்ப கவலையோடு அந்த ஜேரில் உட்காந்துருக்காங்க.